அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு உங்களுடைய 3, 4, 5 வீடுகளில் சஞ்சரித்து 6ஆம் வீடாகிய கடகத்திற்கு சந்திரன் மாறும் பொழுது வாரம் முடிந்துவிடும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக ஒரு பெரிய விபரீத ராஜயோகம், பணி ரீதியிலான விஷயங்களுக்கு பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே சமயம் பணிக்கான சில திடீர் முடிவுகளில் நீங்க ஓவர் தைரியத்தோடு ஏதாவது நீங்க ஒரு ஓவர் கான்பிடன்ஸோடு ஒரு உயர் அதிகாரியோடு மோதுவதாக இருந்தாலும், இல்லைன்னா திடீரென்று ஒரு எமோஷனலாக சண்டை போட்டு பேப்பர் போடுவது போன்ற இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ஃபயர் ஆகக்கூடிய நிலையை கொடுக்கும். ஸோ பாசிட்டிவான வளர்ச்சி ஏற்படும் பொழுது அதே சமயம் நெகட்டிவான இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் பணி ரீதியிலான ஒரு ரிஸ்கியான விஷயத்தையும் இந்த சந்திரனுடைய அமர்வு உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பணியை விட்டுவிடாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறது இதோடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 5ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் தனித்த குருவாக இருந்து ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம். குடும்ப வாழ்க்கை பற்றியதாக அது இருக்கக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா வருமானம், உத்தியோகம், ஏதாவது ஒரு பெரிய குழப்பம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஓரளவிற்கு பொறுமையாக இருப்பது குடும்ப வாழ்க்கைக்கு உதவும். உத்தியோக ரீதியிலாக நீங்க வேலையை விட்டுட்டா அதிகமான ஒரு மினிமம் ஒரு 6 மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்காமல் போய்விடும். அதனால் அதிலும் நீங்க சற்று பொறுமை காப்பது அவசியம். மற்ற கிரக நிலை உங்க ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுக்கு 5, 8 கூடிய புதன் கிரகமும் பாதி நன்மையை கொடுத்தாலும் இது பணி ரீதியிலாக ஒரு சாதகம் இல்லாத குணங்களை கொடுப்பார். முக்கியமா பணியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஒர்க்லோட், அதிக ஒர்க் ப்ரெஷர் இருப்பதனால் ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். எல்லோரும் உங்களை ஏமாற்றுவது போல ஒரு உணர்வு இருந்தாலும் வேலை இல்லாத நிலையை விட இது பரவாயில்லை அப்படிங்கறது நீங்க உணர வேண்டும். கொஞ்சம் நீங்க அனுசரித்து போவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பலனாகவே எனக்கு நிறைய கிரகங்களை அனலைஸ் பண்ணும் பொழுது பணியில் உங்களை எக்ஸ்பிளாய்டேஷன் போன்ற நிலை, இல்லைன்னா ஓவர் ஒர்க் ப்ரெஷர் கொடுப்பது, இதெல்லாம் நடந்தாலும் நீங்க சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கான காலம் வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அப்ரிசியேஷனும் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொடர்ந்து நீங்களுமே ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் இருப்பதும், திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்து கொண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாரம் 2ல் உள்ள சூரியன் கிரகம், சனி கிரகம் பேச்சில், உணவில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. குடும்ப வாழ்வில் பேச்சினால் குழப்பம் வரலாம். ஆரோக்கியத்திற்கு உணவினால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். வெளிவட்டாரத்தில் கூட வேறு யாருடனும் நீங்க பெரிதாக வாக்கு கொடுக்காமல் இருப்பது உச்ச சுக்கிரனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பலனாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு பாதகாதிபதியோடைய அமர்வினால் நான் சொல்ல நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்க யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் உங்களுடைய வேலையை மட்டும் போக்கஸ் செய்வது கும்பராசிக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்.